ஹலோ காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லாமே நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம டேயோட 3 ஷாட் தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக 3 ஷாட் 2 ஷாட்டாக மாறிடுச்சு. ஏன்னா ஏற்கனவே ஒரு பார்ட் போஸ்ட் பண்ணிட்டேன். பார்ட் 2 பார்த்தவங்க நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மீதி பார்ட்டை பாருங்கடா. நான் ரெண்டுமே ஒரே இதில் போடுறேன். பார்ட் 1 பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வந்துடுங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நம்ம பார்ட் 1ல் என்ன பார்த்தோம்னா, நீங்கள் ஆவரேஜான படிக்கிற பொண்ணு பக்கத்து வீட்டில் போய் டியூஷன் கற்றுக்குறீங்க, அங்கே டேவை பார்க்குறீங்க, செம்ம ஷாக் ஆகுறீங்க. அதுலேருந்து கண்டினியூஷனில் பார்க்கலாம். நான் உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. வாங்க ஸ்ட்ரெயிட்டாக கற்றுக்குள்ளே போகலாம். அதுக்கப்புறம் உங்களே நீங்கள் காம் டவுன் பண்ணிக்கிட்டு இங்கே வந்து போகிறீங்க லெஃப்ட் சைடு. இந்த ரூமாக தான் அக்கா ரூமாக இருக்கணும். இன்னொரு ஹேண்ட்ஸம் மேன் வெளில வந்துடக்கூடாது. ரோஷினி அக்கா. அதுக்கப்புறம் அவங்க கதவை திறக்கிறாங்க. டே வேறு யாரும் இல்லை, ரோஷினி அக்காவோட தம்பி தான். அவன் இப்போ தான் டீச்சிங்காக படிச்சிட்ருக்கான். அக்கா, அம்மா டியூஷன் சொன்னாங்கம்மா, உள்ளவா. இன்றைக்கி என்ன படிக்க போகிற நீ? ஏதாவது இம்பார்ட்டண்ட்டாக இருக்கா? இருக்குக்கா, நாளைக்கு டெஸ்ட்டு சொல்லியிருக்காங்க. சரி, அந்த சப்ஜெக்ட் எடு. அதுக்கப்புறம் நீங்கள் படிச்சிட்ருக்கீங்க. நீங்கள் ஃபிசிக்கலி ப்ரெசன்ட் மென்டலி ஆப்சன்ட் மாதிரி நீங்கள் இங்கே தான் இருக்கீங்க. பட் உங்கள் பார்வையெல்லாம் டேயோட ரூமில் தான் இருக்குது. அவன் எப்படா வருவான் அப்படின்ற மாதிரி இருக்குது. அவன் கிளம்பிட்டு டைரெக்டாக ரோஷினி ரூமுக்கு தான் வரான். அக்கா, சொல்லிட்டே, என்னாச்சு? இந்த பொண்ணு யார்? இவளா? இவ நம்ம வீட்டுக்கு புதுசாக வந்திருக்கா. ஐ மீன் மெடோ டியூஷனுக்கு வருவான்னு சொன்னேன். ஈவினிங் இவ தான் வருவா. சப்போஸ் நான் இல்லைனா கூட நீ பார்த்துக்கோ, சரியா? அக்கா, எனக்கு இதுக்கெல்லாம் டைம் இல்லை. காசு இருந்தால் எனக்கு ஜிபே பண்ணிவிடு. டே, நேற்று தானே வாங்கினேன். அக்கா, சரி அனுப்பி விட்றேன் போ. சரி பாய்க்கா. அங்கேருந்து போகிறான். உங்களையே ஒரு பார்வை பார்த்துட்டு போகிறான். நீங்களும் அவனையே தான் பார்த்துட்ருக்கீங்க. அதுக்கப்புறம் வயன், இன்றைக்கி கொஞ்ச நேரம் போதும், நாளைக்கு மார்னிங் சீக்கிரமாக வந்துடு, நம்ம எல்லாத்தையும் பார்த்துக்கலாம். ஓகேக்கா, பாய். பாய்டா. அதுக்கப்புறம் இப்படியே டேஸ் போகுது. கொஞ்ச நாள் நீங்கள் ரோஷினி கூட தான் படிச்சுட்ருக்கீங்க. ஒரு நாள் ரோஷினி அக்கா வெளில போயிருக்காங்க. இது தெரியாமல் நீங்கள் அவங்க வீட்டுக்கு போயிட்டு தட்டுறீங்க. ரோஷினி அக்கா, யாருமே காணோம். அதுக்கப்புறம் நீங்கள் பொறுமையாக உள்ளே போகிறீங்க. என்ன, அக்காவே காணோம்? இன்றைக்கி அம்மா எதுவும் சொல்லியே. ரோஷினி அக்கா வெளில போகிறாங்க கூட. ரோஷினி அக்கா. அதுக்கப்புறம் நீங்கள் போனால் டைரெக்டாக ரோஷினி அக்கா ரூமில் பார்த்துட்டு டே ரூமுக்கு தான் போகிறீங்க. டே அண்ணா அவரும் இல்லையா? அதுக்கப்புறம் நீங்கள் திரும்புறீங்க. இங்கே என்ன பண்ணுற? அண்ணா, நீங்கள் இருக்கீங்களா? ரோஷினி அக்கா எங்க? ரோஷினி அக்கா வெளில போயிருக்காங்களே அம்மா கூட. ஏன், என்ன? இல்லை, டியூஷனுக்கு வர சொன்னாங்க. அப்படியா? ஒரு நிமிஷம் இரு, உட்கார், நான் ஃபோன் அடிச்சு கேட்குறேன். அப்புறம் அவன் கால் பண்ணுறான். சொல்லுடா டே, என்னாச்சு? அக்கா, வயன் வந்திருக்கா? அவங்க அம்மாகிட்ட சொன்னடேடா நான் வெளில போகிறேன்ட்டு. சரி, வர எவ்வளோ நேரம் ஆகும்? இன்னும் ஒரு 1 hour to 2 hour ஆகும்டா. என்ன, அவ்வளோ நேரம் ஆகுமா? இவ்வளோ வச்சு நான் என்ன பண்ணுறது? சொல்லிக் கொடு. என்னது, போக்கா, எனக்கே டயர்டாக இருக்குது. ஒரு நாள் தான்டா, சொல்லிக் கொடுறா. அக்கா, டே, சரி சொல்லிக் கொடுக்குறேன். அப்போ எனக்கு நீ ஜிபே பண்ணும். சரி பண்ணுறேன், சொல்லிக் கொடு. சரிக்கா, பாய். பாய்டா. அதுக்கப்புறம் அவங்ககிட்ட தான் வரான். அக்கா வெளில போயிருக்காங்கன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. உங்கள் அம்மாகிட்ட சொன்னாங்களாமே, உங்ககிட்ட சொல்லலை? இல்லை, அம்மா எதுவுமே சொல்லலை, அதனால தான் வந்தேன். அக்கா இல்லைனா நான் கிளம்பவா? இல்லை, நான் தான் இருக்கல்ல, நான் சொல்லித்தரேன். நீங்களா? ஏன், என்னை பார்த்தா எப்படி தெரியுது? சொல்லித்தர மாட்டேன்.
அப்படி இல்லை. அப்புறம் என்ன, புக் எடு. ம் சரி. அதுக்கப்புறம் நீங்கள் எடுக்கிறீங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? அதான் உனக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கேனே. ஐயோ, நான் அதை கேட்கல. என்ன படிச்சுட்டு இருக்கீங்களா இல்லை வேலைக்கு போகிறீங்களா அந்த மாதிரி கேட்டேன். நானா? நான் ப்ரொஃபஸருக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். கிடைச்சா அந்த ஃபீல்டுக்கு தான். சரி, நீ என்ன ஆக போகிற? உன்னோட ஒய்ஃப் ஆகலான்னு இருக்கேன். என்னது? ஒன்றும் இல்லைண்ணா, இப்போதைக்கு 11th தானே படிக்கிறேன். 12th முடிச்சுட்டு காலேஜ் படிச்சுட்டு அப்புறம் யோசிச்சுக்கலான்னு இருக்கேன். நல்லது. அப்புறம் யோசிச்சு, சின்ன வயசில் ட்ரீம்லாம் எதுவும் இல்லையா? இருந்துச்சு. ஆனால் இப்போ இல்லை. என் ட்ரீம் ஃபுல்லாக நீ மட்டும்தான் இருக்க. என்ன சொன்னவன்? ஒன்றும் இல்லைண்ணா, ஒன்றும் இல்லை. சரி சரி, புக் எடு. அப்புறம் அவங்க சொல்லி கொடுத்துட்ருக்கான். நீங்கள் அவனே தான் பார்த்துட்ருக்கீங்க. இது முடிஞ்சுதா? சரி, இந்த சாப்டர் எடு பார்ப்போம். ஏய், ஒன்றுதான். சொல்லுங்கண்ணா. அடுத்த சாப்டர் எடு. சரிண்ணா. அதுக்கப்புறம் அவன் சொல்லி கொடுத்துட்ருக்கான். முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வீட்டுக்கு போயிடுறீங்க. இப்படியே கொஞ்ச நாள் ஆகுது. நீங்களும் இல்லைன்னா அந்த வீட்டுக்கு போக மாட்டீங்க. இருந்தானா அவனையே பார்த்துட்டு உட்காந்துருப்பீங்க, யாரும் நோட் பண்ணாத மாதிரி. சப்போஸ் ரோஷினி அக்கால்னா தான் எடுப்பான் கிளாஸு. இப்படியே போயிட்டுருக்கு. ஒரு நாள் டேக்கு ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சின்னு உங்களுக்கு நியூஸ் வருது. செம்ம பயமாயிடுது உங்களுக்கு. டேன்னா அதுக்கப்புறம் வேகமாக ஓடுறீங்க. அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல்லேருந்து அப்போ தான் ரூமுக்கு இட்டு போகிறாங்க. அண்ணா அதுக்கப்புறம் பார்த்தா ரொம்ப டயர்டாக படுத்திருக்கான். ஏய் வயன், நீ எப்போ வந்த? அண்ணா, உங்களுக்கு ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு சொன்னாங்க, அதனால தான் வந்தேன். ஏய், ஒன்றும் இல்லை, சின்ன ஆக்சிடெண்ட் தான். பைக்லேருந்து கீழே வந்துட்டேன், வேற ஒன்றும் இல்லை. அண்ணா, கொஞ்சம் பார்த்து ஓட்டியிருக்கலாம்ல. நீ ஏன் இவ்வளோ ஃபீல் பண்ணுற? எனக்கு ஒன்றும் இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன் பாரு. இல்லை, கொஞ்சம் பார்த்து ஓட்டியிருக்கலாம்ல. நீங்கள் அழவே ஆரம்பிச்சிருவீங்க செம்மையா. ஏய் ஒயன், இங்கே பாரு, இங்கே பாரு. உங்கள் கையை பிடிச்சி உட்கார வச்சுக்கிறான். ஏய் இங்கே பாரு, ஒன்றும் இல்லை சரியா, நான் நல்லா இருக்கேன். ஆக்சுவலாக அங்கே ரோஷினியும் டீயோட அம்மாவும் இருக்காங்க. பாசமாக பேசுறதை பார்த்து அண்ணன் தங்கச்சி மாதிரி தானே பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு பெருசாக எடுத்துக்கலாத. இங்கே பாரு, அழக்கூடாது சரியா, நான் நல்லா தான் இருக்கேன். இப்போ நீ வீட்டுக்கு போ, நான் பார்த்துக்கிறேன். இல்லைண்ணா, நாங்கள் கூடவே இருக்கேன். ஏய், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதோட அம்மா, ஏய் ஒயன், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அவன் நல்லா தான் இருக்கான். நீ வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடுப்போம். இப்போ தானே ஸ்கூல் விட்டு வந்த. சரிங்கம்மா, பார்த்துக்கோங்க. அதோட நீங்கள் போயிடுறீங்க. வீட்டுக்கு வந்து செம்ம அழுக. பார்த்து வந்திருக்கலாம்ல. இப்படி அடிபட்டுருக்கு கை கால்லாம். மம்மி. ஏய், இங்கே தான்டி இருக்கேன், எதுக்கு இப்போ ஊழ விட்டுட்ருக்க? அம்மா, என்னாச்சுடி, எதுக்கு அழுதுட்ருக்க? அம்மா, அண்ணனுக்கு அடிபட்டுருச்சுமா. என்னடி சொல்கிற? என்னாச்சு? பைக்லேருந்து கீழே விழுந்துட்டாங்களாம், கை கால்லாம் அடிபட்டுடுச்சு. சரி, போய் பார்த்துட்டு வந்தல, நல்லா இருக்கான்ல? நல்லா இருக்காரு, ஆனால் பாவமாக இருக்குமா. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சரியாயிடும் சரியா. நான் போய் பார்த்துட்டு வரேன், நீ இப்போ இங்கே படி சரியா. சரிங்கம்மா. அதுக்கப்புறம் உங்கள் அம்மாவும் பார்த்துட்டு வராங்க. இப்படியே நெக்ஸ்ட் டே ஆகுது. நீங்கள் ஸ்கூல் முடித்தோடனே டேரெக்டாக அங்கே தான் போகிறீங்க. அம்மா, வயன், என்னடா பண்ணுறீங்க? அம்மா, நேற்று எனக்கு கிம்ச்சி பண்ணி கொடுத்தீங்கள்ல, எனக்கு அந்த டேஸ்ட்டு பிடிச்சிருந்தது, இருக்காம்மா? ஏய், நான் பண்ணது பிடிச்சிருச்சா அவனுக்கு? சரி சரி, கொஞ்ச நேரம் அது பண்ணி கொடுத்துட்றேன். அதுக்கப்புறம் டீயோட அம்மா பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. நீங்கள் நைஸாக அந்த இடத்த விட்டு நழுவுறீங்க. டேரெக்டாக டீயோட ரூமுக்கு தான் போகிறீங்க.
அவன் நல்லா தூங்கிட்டு இருக்கான். அந்த கதவு திறக்கிற சவுண்ட் கேட்டோன்னே முழிச்சிடுறான். ஏய் வயன், நீ என்ன பண்ணுறீங்க? டேனா, உங்களுக்கு இப்போ பரவாயில்லையா? எனக்கு பரவாயில்ல. நீங்கள் ஆனால் நர்வஸாக இருக்கிறீங்க. அவங்கள நோட் பண்ணுறான். என்னாச்சு? ஏன் இப்படி இருக்க? அது அது வந்து என்ன? அது வந்து என்னாச்சு உனக்கு சொல்லு. அதுக்கப்புறம் நீங்கள் டக்குன்னு அவங்க லிப் டு லிப் ஒரு கிஸ் கொடுத்துறீங்க. அவன் எதுவுமே பேசலை. அப்படியே உங்களே ஷாக்காகி பார்க்குறான். அவன் அடுத்த வார்த்தை பேசுறதுக்குள்ளே நீங்கள் ஓடியே போயிடுறீங்க. இப்போ என்ன நடந்துச்சு? இவ எதுக்கு என்ன கிஸ் பண்ணா? என்ன கனவா? என்னத்த சொல்ல. அப்படியே நெக்ஸ்ட் டே ஆகுது. நீங்கள் லிசா 2 பேரும் பேசிட்டு வந்துட்டுருக்கீங்க. டே அந்த கிரவுண்டாண்ட வெயிட் பண்ணிகிட்ருக்கான். அந்த சைடு தான் உங்கள் வீட்டுக்கு போக முடியும். வயன், என்னடி? எனக்கு என்னமோ நீ டேயை நான் லவ் பண்ணுறிய தோணுது. என்னடி சொல்கிற? எனக்கே அதான் கன்ஃபியூஷனாக இருக்குது. கன்ஃபியூஷனா? பைத்தியக்காரி, கிஸ்லாம் பண்ணிட்டு வந்திருக்க. அப்புறம் என்ன, இது கண்டிப்பாக லவ்வாக தான் இருக்கும். அப்படியே சொல்கிற? எனக்கும் தெரியுது. ஏதோ ஒரு ஃபீலிங். அவரை பார்க்கும் போதெல்லாம் என் வயிற்றுக்குள்ளே பட்டாம்பூச்சி பறக்குதுடி. பறக்கும். எடுத்து கொசு பேட்டில் போடுறேன் பாரு. ஏய், என்ன சொல்கிற? ஆமாம், நீ பாட்டு கிஸ் பண்ணிட்டு வந்துட்ட. இருந்தாலும் அவர் உன்னை பார்த்தாருன்னா என்ன ரியாக்ஷன் இருக்குன்னு கூட எனக்கு தெரியல. பயமாக இருக்குடி. இருந்தாலும் எனக்கும் தான் இருக்குது. என்ன பண்ணுறது? 2 பேரும் பேசிகிட்டே வரீங்க. ஏய், எங்கே பார்த்தாலும் டேயை பார்க்குற மாதிரியே இருக்குடி. அப்போ தான் அவளும் பார்க்குறா. கண்ணை தொடச்சிட்டு போகிற வெங்காயம் அவனே தான். என்னது டேவா? நீங்கள் 2 பேரும் ஷாக்கில் பார்த்துட்ருக்கீங்க. அப்போது வேணுனே ஏய் எங்கள் அம்மா முறுக்கு வாங்கிட்டு வர சொன்னாங்கடி, நான் கிளம்புறேன். ஏ லிசா, நில்லு. அவள் ஓடியே போயிட்டா. நான் பார்த்துக்கிறேன். நீ மாட்டு வல. நீ இப்போ நான் மட்டும் இப்படி தனியாக? நீங்கள் பொறுமையாக போகிறீங்க. டே நடு ரோட்டில் வந்து நிற்கிறான். ஐ மீன் உங்களோட பாதையை மறைச்சிட்டு. டே என்ன வயன், நேற்று நீ என்ன பண்ண? நீ பாட்டுக்கு கிஸ் பண்ணிட்டு போகிற. உன் மனசில் என்ன நினச்சிட்ருக்க நீ? டேண்ணா, என்னன்னு சொல்லுவான். டேண்ணா, நான் உங்களை லவ் பண்ணுறேன். வாட்? என்ன வயன் வளர்ற? உன் வயசு என்ன, என் வயசு என்ன? எப்படி நீ என்னை லவ் பண்ணுறேன்னு சொல்லலாம்? அண்ணா, அது உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால தான் நேற்று கூட கிஸ் பண்ணேன். வயன், உங்கள் வீட்டில் ஒத்துப்பாங்களா? நம்ம 2 பேருக்கும் 5-6 வயசுக்கிட்ட டிஃப்ரெண்ட் இருக்குது. எப்படி ஒத்துப்பாங்கன்னு நீ நினைக்கிற? இல்லை. என்ன இல்லை? ஒழுங்க படிக்கிற வேலையை பாரு வயன். திஸ் இஸ் நாட் an age to love someone. You have to concentrate on your studies. அதுக்கப்புறம் நீங்கள் அழுதுகிட்டே இருக்கீங்க. போய் படிக்கிற வேலையை பாரு வயன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறான். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே ஆகுது. உங்களுக்காக வெயிட் பண்ணுறான், நீங்கள் வருவீங்கன்னு சொல்லிட்டு. வரல. இப்படியே ஒரு வாரம் 2 வாரம் அப்படியே ஆகுது. அம்மா, எதுக்காக வயன் வர மாட்றா? டியூஷன் இல்லையா? என்னடா வளர்ற? ரோஷினிக்கும் நிச்சயம் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் அவளாலே எடுக்க முடியுமான்னு தெரியல. அதனால தான் டியூஷன் எடுக்கலான்னு சொல்லியாச்சு. அம்மா என்ன சொல்கிறீங்க? அதான் நான் இருக்கேன்ல. நீ ப்ரொஃபஸர் ஆக போகிற. ஸோ உனக்கு நிறைய ஒர்க் இருக்கும். இதெல்லாம் தேவையில்லாத பேர்டன் தானே. அம்மா போடா, போய் வேலையை பாடுறா. உங்களுக்கு ரொம்பவே டிஸ்டர்ப் ஆகுது நீங்கள் இல்லாது. எதுக்காக அவள் இல்லைனாலும் ரொம்ப கஷ்டமாக இருக்கு. என்னவோ. இப்படியே நெக்ஸ்ட் டே ஆகுது. ரொம்பவே டிஸ்டர்ப்டாக இருக்கான். அப்போ ஜிம்முன்னா, என்னடா ஆச்சு? நேற்றுலேருந்து பார்த்துட்ருக்கேன். பைத்தியக்கார மாதிரி ஏதோ யோசிச்சுட்டே இருக்க.
இல்லைடா, எனக்கு ஏதோ ஒரு மாதிரியாக இருக்குடா. என்ன மாதிரியாக இருக்கு? நான் ஒயனை லவ் பண்ணுறேன்னு தோணுதுடா. என்னது? யார் ஒயன்? அதான் சொன்னல, டியூஷன். ஓ, அந்த பொண்ணா? எனக்கே தெரியாமல் சைடு கேப்பில் சைக்கிள் ஓட்டுற போல. டேய் சும்மாரா. இல்லை, அது சும்மா ஒரு ஃபீலிங் தான் தோணுது. என்ன ஃபீலிங்? லவ் பண்ணுறியா இல்லையா? எனக்கே தெரிலடா. ஆனால் அவளுக்கும் எனக்கும் ஏஜ் டிஃப்ரென்ஸ் ரொம்பவே அதிகமாக இருக்குடா. இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல. என்ன பண்ணுறதுன்னு தெரியலையா? அந்த பொண்ணு பிடிச்சிருக்கா? அந்த பொண்ணு என்ன சொன்னா? டேய், அவள் பிடிச்சிருக்குன்னு ப்ரொப்போஸே பண்ணிட்டாடா. ஆனால் அவள் இப்போ தான்டா ஸ்கூலே படிக்கிறான். அதுக்கு என்னடா இப்போவே கல்யாணம் பண்ணிக்க போகிற? இப்போ லவ் பண்ணுங்க, ஃப்யூச்சரில் கல்யாணம் பண்ணிக்கோங்க. டேய் வளராதடா. எனக்கு அவன் மேலே ஃபீலிங்ஸ் இருக்குது. அது லவ்வா என்னன்னு எனக்கே தெரில. என்னடா வளர்ற? சரி, இப்போது நீ கண்ணை மூடிக்கோ. கண்ணை மூடிட்டு உனக்கு ரொம்ப பிடிச்சவங்களே யோசிச்சு பாரு. உன் கனவுல உன்னோட தாட்டில் யார் வரான்னு எனக்கு இப்போ சொல்கிறேன். அவன் கண்ணை மூடுறான். லைக் ஒரு புகை மூட்டமாக தெரியுது அவனுக்கு. அங்கேருந்து ப்ரைடல் ட்ரெஸ் போட்டுட்டு ஒரு பொண்ணு நடந்து வரா. உன் கண்ணுக்கு யாராவது தெரியுறாங்களடா? ஏதோ ஒரு பொண்ணு தெரியுதுடா. அந்த பொண்ணு கிட்ட வந்தக்கப்புறம் எனக்கு சொல்லு, அது யாருன்னு. இரு. அந்த பொண்ணு பொறுமையாக அழகாக நடந்து வரா. பியூட்டிஃபுல்லாக இருக்கா. அவள் முன்னாடி லைட்டாக அந்த துப்பட்டா மாதிரி மறைச்சிருக்கு. கிட்ட வர வர அந்த துப்பட்டா விலகுது. ஃபுல் ஃபேஸ் ரிவீல் ஆகுது. அது வேறு யாரும் இல்லை, ஒயன்னா. ஏய், தெரிஞ்சிடுச்சுடா. அப்போ கண்ணை முள்ளிடா. சொல்லு, யாரு? ஒயன் தான்டா. ஒயன் தானே? அப்புறம் என்ன, இது கன்ஃபார்மாக லவ் தான். நீ போய் அவளுக்கு ப்ரப்போஸ் பண்ணிடு. ஏய், அவன் மனசு கஷ்டப்படுற மாதிரி பேசிட்டேன்டா. பரவாயில்ல, நீ பேசி சமாளிச்சுக்கோ. இது லவ் தான். விட்டுறாத. அதுக்கப்புறம் அவன் அங்கேருந்து போயிடுறான். ஒரு வேலை இருக்குமோ? இப்படி நெக்ஸ்ட் டே ஆகுது. நீங்கள் வந்துட்டுருக்கீங்க. அப்போது காய் தான். வாயன் வா. அவன் ஸ்கூல் சீனியர். வாயன் இங்கே கிட்ட. நீங்கள் பொறுமையாக அவன் கிட்ட போகிறீங்க. சரி, நான் உன்னை ரொம்ப நாளாக பார்த்துட்டு இருக்கேன். எனக்கு ஒரு கிஸ் கொடுத்துருப்போம். சீனியர், நான் எதுக்கு கிஸ் கொடுக்கணும்? கூட உன் ஸ்கூல் சீனியருக்கு இது கூட கொடுக்க மாட்டியா? நெக்ஸ்ட் இயர் தான் நான் போயிடுவேனே. இல்லை சீனியர், இதெல்லாம் வேணாம். என்ன வேணாம்? நான் கூட கேள்விப்பட்டேன், நீ யாரையோ கிஸ் பண்ணியாமே. ஆனால் அது யாருன்னு தெரியல. காற்று வாக்கில் வந்துச்சு. சரி, இப்போ கிஸ் பண்ணிட்டு போ. சீனியர், இல்லை, நான் கிஸ்லாம் பண்ண மாட்டேன். நீ யாரையா லவ் பண்ணுறியா? நீங்கள் யோசிச்சுட்டு, இல்லை, நான் யாரையும் லவ் பண்ணல. அப்போது ஒரு குரல் தான், ஒயன் என்ன லவ் பண்ணுறா? நீங்கள் எல்லாருமே திரும்பி பார்க்குறீங்க. காய்கடை ஒரு 3-4 பேர் இருக்கானுங்க. அவள் என்ன தானே லவ் பண்ணுறா? இப்போ என்ன? நீங்கள் ஷாக்காக பார்க்குறீங்க. என்ன ஒன்று அவள் லவ் பண்ணுறாளா? ஒயன் அப்படியா? ஒயன், நீங்கள் டேவை பார்க்குறீங்க. அவன் சிக்னல் கொடுக்குறான் ஆமான்னு சொல்லி. நீங்கள் செம்ம கன்ஃபியூஷன் ஆகுது. அதோட ஆமாம், நான் டேவை லவ் பண்ணுறேன். இப்போ தான் பண்ணலன்னு போய் தானே? இல்லை, நான் டே தான் லவ் பண்ணுறேன். அதுக்கப்புறம் டே வந்து செம்ம அடிக்கிறான். யாரை பார்த்து கிஸ்ஸு? கிஸ் கொடுக்க சொல்வியா? இந்த வாய் தானே கெட்டுச்சு. செம்மையாக குத்துறான் வாயிலேருந்து ரத்தம் ஊற்றுது அவனுக்கு.
இனிமேல் கேட்பா இந்த பொண்ணாவது போனோன்னு கேட்ப நீனு அடிக்கிற இடத்துல ஒரு பல்லு உடஞ்சிருது அவனுக்கு. டே டே ஓ டே ஒடுக்குத்துறோம். அப்போ அப்போ கேட்ப உள்ள கேட்க மாட்டேன்டா. அப்போ இங்கேருந்து கிளம்புடா. அதோட அவன் கேங்கோட ஓடிடுறான். நீங்கள் அந்த பக்கம் திரும்பி போகிறதுக்காக திரும்புறீங்க. ஏய் வயன். அப்போது அந்த இடத்துல ஸ்டாப் ஆகி திரும்புறீங்க. ஆமாம், உனக்காக தான் நான் இந்த ஃபைட் பண்ணேன். நீ எதுக்காக அவன்கிட்டலாம் பேசிகிட்ருக்க? நான் யார்கிட்டயோ பேசுகிறேன். உங்களுக்கு என்ன வந்தது? நீங்கள் உங்கள் வேலையை பார்த்துட்டு போக வேண்டியது தானே. எனக்காக யாரும் ஃபைட் பண்ண வேணாம். அது சொல்லிட்டு திரும்புறீங்க. ஏ வாயன், என்ன வேணும்? நீ தான் வேணும். நீங்கள் திருப்பியும் டேவை பார்த்து திரும்புறீங்க. ஆமாம், நான் உனக்கு லவ் யூ சொன்னேன். உன் காதில் விழுந்துச்சுல. என்னை காப்பாற்றுறதுக்காக தானே அப்படி சொன்னீங்க. அப்படி இருந்துக்கிட்டோம். இனிமேல் என்னை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. எதுக்கு? நான் தான் உன்னை லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டேன்ல. என்னை காப்பாற்றுறதுக்கு தானே சொன்னீங்க. நான் அதை ஒன்றும் பெருசாக எடுத்துக்கல. உன்னை உண்மையாக தாண்டி லவ் பண்ணுறேன். ஐ லவ் யூ வயன். உன் கண்ணிலேருந்து தண்ணி ஊற்றுது அந்த வார்த்தையை கேட்டோன்னே. உண்மையாவா? இல்லை நீங்கள் சும்மா? உண்மையாக தான் சொல்கிறேன். நான் உன்னை லவ் பண்ணுறேன். ஆக்சுவலாக உன்னை காப்பாற்றுறதுக்கு தான் சொன்னேன். பட் என்னைக்காக இருந்தாலும் நான் இதை உன்கிட்ட சொல்ல தானே போகிறேன். அதனால தான் இப்போ சொன்னேன். ஐ லவ் யூ வயன். நீங்கள் ஓடி வந்து ஹக் பண்ணிக்கிறீங்க. இதுக்கப்புறம் என்னை திட்டமாட்டால. ஏஜ்னால எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. வீட்டில் பேசிக்கலாம். ஆனால் என்னை விட்டு போயிடாது. ப்ளீஸ் டே. ஐ லவ் யூ. அதுக்கப்புறம் நீங்கள் 2 பேரும் ஹக் பண்ணி ஒரு லாங் கிஸ் தான். இப்படி கொஞ்ச நாள் போகுது. அப்போ தான் டேயோட அத்தை பொண்ணு அவன் வீட்டுக்கு வரா. அவன் வந்ததுலேருந்து டே உங்களை கண்டுக்கவே இல்லை. நீங்கள் போகிறீங்க அப்போ தான் அவன் வீட்டுக்கு. ஏய் டே ஹாய். உங்களை பார்த்து ஒரு சின்ன ஸ்மைல் பண்ணிவிட்டு திருப்பி ஜெனிக்கிட்ட பேசிகிட்ருக்கான். என்ன கண்டுக்கவே மாட்டேறான். ஏன் இப்படி பண்ணுறான்? லிசா சொன்னது உண்மையா? அவன் ஜெனியை லவ் பண்ணுறானா? அப்போல்லாம் இருக்காது. அவள் சும்மா வந்திருப்பா. ரொம்ப நாள் ஆகியிருக்கும்னு சொல்லிட்டு சும்மா பேசியிருக்கலாம். நீ எதுவும் தப்பாக நினச்சிக்காத வேன். நீ எதுவும் தப்பாக நினச்சிக்காத. உங்களே நீ சமாளிச்சிட்ருக்கீங்க. நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. ரொம்ப ஜெலஸ் ஆகுது. அவன் எங்கே போனாலும் அவன் ஜெனியோட தான் சுற்றிட்டுருக்கான். அதுக்கப்புறம் எல்லாம் ஃபேமிலி கேதரிங் மாதிரி பேசிகிட்ருக்காங்க. நீங்கள் ஓரமாக உட்காந்துட்ருக்கீங்க. அப்புறம் என்ன, டேக்கு எப்போ கல்யாணம்? ரோஷினி கல்யாணம் முடிஞ்சிடுச்சு. அப்புறம் என்ன, பேசி முடிச்சிடலாமா? டே அப்படியே பார்க்குறேன் எல்லாத்தையும். நம்ம சின்ன வயசுலேயே பேசி முடிச்சது தான். ஜெனியை டேக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது தானே. இது கேட்டோன்னே ரொம்பவே அதிர்ச்சி ஆகிடுது உங்களுக்கு. அங்கே இருக்கவே முடியல. நீங்கள் அழுதுகிட்டு அங்கேருந்து வந்துடுறீங்க. இப்போது டைரெக்டாக நீங்கள் டேவை தான் பார்க்க போகிறீங்க. அங்கே டே ஜெனிக்கு கிட்டத்தட்ட 2 பேரும் ஒருத்தர் மேலே படுத்துட்டு கிஸ் பண்ணுறாங்க. அந்த சீனை பார்த்தோன்னா உங்களுக்கு ரொம்பவே ஷாக் ஆகிடுது. ரொம்பவே ஹார்ட் ப்ரோக்கன். டே அப்போ தான் திரும்பி பார்க்குறான். ஏய் வயன் நீ டே இது எப்படி உங்களால் பண்ண முடியுது? ஏய் வயன் நீ நினைக்கிற மாதிரி இல்லை. ஏய் வயன் நில்லு நில்லு. நீங்கள் எதுவுமே கேட்கல. ஓடி உங்கள் வீட்டுக்கு போயிட்டு பெட்டு மேலே படுத்து செம்மையாக அழுதுட்ருக்கீங்க. டே ஏமாத்திட்டேன். என்னை முன்னாடி லவ் பண்ணலன்னு சொல்லியிருக்கலாம்ல. எதுக்காக இப்படி பண்ணா? இல்லை டே என்னை ஏமாத்திட்டேன். டே ஜெனியை தான் லவ் பண்ணுறேன். இல்லை ஐ ஹேட் யூ டே. இதுக்கப்புறம் என் லைஃப்பில் வரவே வராது. யூ சீட்டர்.
வச்சுட்டு அதுக்கப்புறம் இப்படியே டேஸ் போகுது. உங்களை எவ்வளோ காண்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணுறான். நீங்கள் எடுக்கிறதாவும் இல்லை. உங்கள் வீட்டுக்கும் வந்து பார்த்துட்டான். நீங்கள் வீட்டிலே இருந்துட்டு இல்லைன்னு சொல்கிறது இப்படியே தான் நடந்துகிட்ருக்கு. இப்படியே வருஷம் ஆகுது. அவனோட கரியருக்காக வெளிநாட்டுக்கு போயிட்டான். இந்த ப்ரொஃபஸர் ஜாப்காக கொஞ்ச நாள் அங்கே போய் ட்ரைனிங் பண்ணிவிட்டு ஒரு 1 இயர் 2 இயர் அங்கே வேலை பார்த்துட்டு திருப்பி இங்கே வந்துடலான்னு தான் அவன் பிளானு. நீங்கள் முடிச்சுட்டு காலேஜும் வந்துடுறீங்க. இப்படியே தான் 2 பேருக்கும் ப்ரோக்கப் ஆகிருக்கும். ஏய் என்னடி வயன், என்ன நினச்சிட்ருக்க? ஒன்றும் இல்லடி, அவனை திருப்பியும் லைஃப்பில் பார்க்கக்கூடாதுன்னு நினச்சேன். அவனை பார்க்குற நிலைமை வந்துடுச்சு பற்றியா? சரி அழாத, எல்லாம் சரியாகும். இப்படியே ஒரு 2 டேஸ் ஆகுது. நீங்கள் கெஃபிடேரியாலாம் உட்காந்துட்ருக்கீங்க. உங்களுக்கு ஆப்போசிட்டில் ஒரு இங்கிலீஷ் டீச்சர் இருக்காங்களே, அவங்க கூட உட்காந்து பேசிகிட்ருக்கான். அவங்க ரொம்பவே வலிஞ்சுட்டே மேலே விழுறாங்க. பேசத்தான் இருந்தாலும் சரி, இடிச்சிட்டு இது பண்ணுறது எல்லாமே பண்ணிகிட்ருக்காங்க. உங்களுக்கு பார்த்தோன்னே செம்ம டென்ஷன் ஆகுது. ஜெனி இல்லாமல் இப்போ இவளா? இவன் 3வதா? சரியான ப்ளே பாயாக இருப்பான் போல். இந்த கருமத்தெல்லாம் இதுக்கு மேலே என்னால் பார்க்க முடியாது. நீங்கள் எழுந்துச்சி கை கழுவுறதுக்காக போயிடுறீங்க. டேவும் எக்ஸ்கியூஸ் மீ மேம், இதோ வந்துடுறேன். ஓகே சார். அவன் ஸ்ட்ரெயிட்டாக அங்கே தான் வரான், கை கழுவுற இடத்துக்கு. அந்த இடம் கொஞ்சம் உள்ளால் போகிறதுனால பெருசாக யாரும் அங்கே இல்லை. கேன்டீன்லேயும் கூட்டம் இல்லை. நீங்கள் கை கழுவிட்டு திரும்புறீங்க. தான் நின்றுட்டுருக்கான். இப்போ எதுக்காக இங்கே வந்தீங்க? உன்னை பார்க்கறதுக்காக தான். என்ன பார்க்குறதுக்கு என்ன இருக்குது? நம்மளுக்கு தான் எப்போயோ பிரேக்கப் ஆகிடுச்சு. பிரேக்கப்னு நான் சொல்லுவேன். அதுக்கு என்னால் எதுவும் பண்ண முடியாது. தயவு செஞ்சு என் வழியை விடுங்க. இதுக்கப்புறம் என் லைஃப்லேயும் சரி என் வழியிலையும் சரி குறுக்க வராதுங்க. வயன் நில்லு, நீ பாட்டுக்கு பேசிக்கிட்டே போகிற. அவன் வால்லே பின் பண்ணிடான். இங்கே பாரு, என் கண்ணை பாரு. உன்னை சீட் பண்ணுற மாதிரி இருக்கா? சொல்லு. அதான் பண்ணிட்டீங்களே, இதுக்கப்புறம் என்ன இருக்குது? வயன் பைத்தியம் மலை வளராதடி. நான் சீட் பண்ண நீ பாத்தியா? அதான் 2 பேரும் சுற்றுனீங்களே. அது மட்டும் இல்லாமல் 2 பேரும் கிஸ் பண்ணதை கூட நான் தான் பார்த்தேனே கண்ணால். நானே சாட்சி இருக்கும் போது வேற என்ன வேணும்? வேற என்ன வேணும்? வயன் பைத்தியம் மாதிரி வளராதடி. நீ பார்த்தது எல்லாமே உன்னோட கற்பனை. அங்கே என்ன நடந்ததுன்னு தெரியாமல் நீ பேசாத. ஆக்சுவலாக அங்கே என்ன நடந்திருக்குன்னா, ஜெனி ஒரு பையனை லவ் பண்ணுவாள். அது வீட்டில் தெரிஞ்சு கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கும். ஸோ எப்படியாவது கல்யாணம் பண்ணி வைக்கலாம் தான் கூப்பிட்டு வந்திருப்பாங்க. இதை தெரிஞ்சு ஜெனி சூசைட் பண்ணிக்க போயிருப்பாள். ஸோ அதை வந்து காப்பாற்றி தான் அவள் கூட கொஞ்ச நாள் இருந்து எப்படியாவது இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணி அவங்க வீட்லேயும் பேசி அந்த பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம் தான் இருந்திருப்பாங்க. அவள் தனியாக இருந்தால் இந்த மாதிரி ஏதாவது முடிவு எடுத்துருவான்னு சொல்லிட்டு தான் அவள் கூடயே இருந்திருப்பார். அந்த பெட்டில் கிஸ் பண்ணுற சீனு அவன் ஷெல்ஃபில் ஏதோ எடுத்துகிட்ருப்பான். அப்போ ஜெனி பின்னாடி மாமான்னு சொல்லிட்டு ஹக் பண்ணுவாங்க. சும்மா அது ஒரு ஃப்ரெண்ட்லியான ரிலேஷன்ஷிப் தான். அப்போ இது பண்ணும்போது அவன் ஸ்லிப் ஆகி பெட்டில் 2 பேரும் வந்திருப்பாங்க. இது எதர்ச்சியாக தான் நடந்திருக்கும். அந்த நேரத்தில் நீங்கள் வந்திருப்பீங்க. இதுதான் நடந்தது. நீ பாட்டுக்கு எதோ தான் நினச்சி பேசிகிட்ருக்க. நீங்கள் என்ன சொன்னாலும் நம்புறதுக்கு நான் பழைய வயன் இல்லை. தயவு செஞ்சு இங்கேருந்து போயிடுங்க. உங்கள் பொய்யை நம்பிட்டு திருப்பியும் லவ் பண்ண நான் ரெடியாக இல்லை. நான் சொல்லிகிட்ருக்கேன், இன்னும் வளரிட்டுருக்க. இப்போ உனக்கு ப்ரூஃப் வேணும் தானே? ஜெனிக்கு கால் பண்ணலான்னு இருக்கிறான். கரெக்டாக ஜெனி தான் அடிக்கிறா. நீங்கள் ஸ்மோக் பண்ணுறீங்க. பாரு, உன் லவ்வரே கால் பண்ணுறா. நம்ப மாட்டல? அட்டன் பண்ணி ஸ்பீக்கர்லேயே போடுறான். மாமா என்ன பண்ணுறீங்க? சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டம்மா. நீ என்ன பண்ணுற? தூங்காமல் உட்காந்துட்ருக்கேன். இவன் இருக்கானே, உங்களே தான் கேட்டுட்ருக்கான். எப்போ தான் நீங்கள் வருவீங்க? வரேன். மாமா என்னை மன்னிச்சிடுங்க. என்னால் தானே வயன் உங்களை விட்டுட்டு போயிட்டா. என் லைஃப்பை பார்த்துட்டு
நீங்கள் இப்படி பண்ணிட்டீங்களே. நான் வேணா அவகிட்ட பேசட்டுமா? உங்களை இப்படி பார்க்கறது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என் ஹஸ்பண்டும் அதே தான் சொல்லிகிட்ருக்காரு. நாங்கள் வேணா போய் பேசட்டுமா? அதெல்லாம் வேணாம்மா, நான் பார்த்துக்கிறேன். சரி, நான் ஊருக்கு வந்தா ஜெனுவை வந்து நான் பார்க்குறேன். பாய்மா. ம், பாய் மாமா. இது போதுமா அயன்? நீங்கள் எதுவுமே சொல்ல, ரொம்பவே கஷ்டப்படுறீங்க. சாரி டி, சாரி. நான் நான் என் கண்ணாலே நீங்கள் கிஸ் பண்ணுறத பார்த்தேன்ல, அதனால தான் நான் தப்பாக எடுத்துக்கிட்டேன். மற்றபடி உங்களை நான் என்னால் மறக்க முடியாது. ஐ லவ் யூ டி, ஐ லவ் யூ. இது ஏற்றுப்பீங்களா? ஐ லவ் யூ அயன். இந்த நிமிஷத்துக்காக தான் இத்தனை வருஷம் நான் வெயிட் பண்ணேன். இந்த காலேஜில் வந்து ஜாயின் பண்ணேன். எல்லாமே நான் பிளான் பண்ணி தான் பண்ணேன். இந்த காலேஜில் உன்னை நான் முன்னாடியே பார்த்தேன். எப்படியாவது உன்னை இதை உண்மையாக சொல்லி ஏற்று கேட்கணும் தான் இங்கே வந்தேன். என்னோடய பிளான் சக்ஸஸ். ஐ லவ் யூ டூ டி. இதுக்கப்புறமாவது கொஞ்சம் பொசசிவ் ஆகும் போது எதுக்காகிறோன்னு பார்த்தாக. இதுக்கப்புறம் என்னால் திருப்பி பிளான்லாம் போட முடியாது. சரி, ஐ லவ் யூ. என்ன வெறும் சில்லற மட்டும்தானா? நோட்டு எப்போ கொடுக்கறது? அதுக்கப்புறம் பிடிச்சி ஃபுல்லாக கிஸ் பண்ணுறான். ஐ லவ் யூ, லவ் யூ, லவ் யூ, லவ் யூ, லவ் யூ 1000 times. ஓகே டாமி, இதோட 2 ஷார்ட் இதோட முடிஞ்சது. ஐ ஹோப் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த கதை பிடிச்சிருந்தாமல் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. பாய், சரங்கே.